அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் அன்லாஃபுல் அசம்பிளி. சிறு வினாக்களில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அன்லாஃபுல் அசம்பிளினா சட்ட விரோத கூட்டம். தேவையில்லாமல் கும்பல் கும்பலாக நின்று பேசிகிட்டு இருக்கிறது, அரசாங்கத்திற்கு எதிராக பேசுறது, தேவையில்லாத சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுறது, உட்காந்து குரூப்பாக குடிக்கிறது, இந்த மாதிரியான விவகாரங்களில் ஈடுபடுறது, பொதுவான இடங்கள்ல இல்லாமல் மறைவான இடங்களில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்லாஃபுல் அசம்பிளி தான். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் கூடுவது, எல்லோரும் ஒரே சட்ட விரோத நோக்கத்துடன் இருப்பதும், தெரிந்தே சட்ட விரோதமான கூட்டத்தில் சேரும் அல்லது தொடரும் எவரும் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம். இது பேசிக்கான தண்டனை. அங்கே நடைபெறும் பிரச்சனையை பொறுத்து தண்டனை பார்த்தீங்கன்னா 7 வருடங்கள் வரை நீடிக்கலாம். செக்ஷன் 189 ஆஃப் பிஎன்எஸ் சொல்லுது வாட் இஸ் அன்லாஃபுல் அசம்பிளி. அன்லாஃபுல் அசம்பிளின்னும் போது லாஃபுல் அசம்பிளிலாம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். லாஃபுல் அசம்பிளினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா தேட்டரில் எல்லாரும் ஒன்று கூடுறோம், ஒரு டிக்கெட்டு வாங்கிட்டு ஒரே நோக்கம், அதாவது படம் பார்க்கணுன்ற நோக்கம்தான், ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கணுன்றதுக்காக கூடுறது ஒரு லாஃபுல் அசம்பிளி. ஒரு அரங்கில் நம்ம ஒன்று கூடுறோம், ஒரு விளையாட்டு அரங்கம், இந்த மாதிரியான விவகாரம்லாம் பார்த்திங்கன்னா லாஃபுல் அசம்பிளி. அன்லாஃபுல் அசம்பிளினா அரசாங்கத்திற்கு எதிராக அல்லது தீய எண்ணத்துடன் அல்லது சட்டவிரோத நோக்கத்துடன் இந்த மாதிரியான கான்செப்டோட 5 பேருக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்று கூடினால் அதற்கு பெயர் அன்லாஃபுல் அசம்பிளி, சட்டவிரோத கூட்டம். ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோட் சார்ட் பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி. இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணிவிடுங்க. இல்லுஸ்ட்ரேஷன் ஃப்ரேம் பண்ணுறது தான் உங்களுடைய டேலண்ட்டாக நான் பார்க்குறேன். சாரதி லா ஸ்டடீஸில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் ஃப்ரேம் பண்ண இன்னத்தையெல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த ஃப்ளோட் சார்ட் பார்த்தீங்கன்னா அன்லாஃபுல் அசம்பிளின்னு போட்டுட்டு ஒரு பிரான்ச்சஸாக பிரியுது, 5 or more person. சிம்பிள். இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே ஃப்ளோ சார்ட்டாக மாற்றிருங்க, அவ்வளோதான். 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்தால் 1, இது 1 அப்படின்ற மாதிரி நினைவில் வச்சுக்கோங்க. காமன் இன்டென்ஷன், ஒரே மாதிரியான நோக்கம் இருக்க வேண்டும் அல்லது ஒரே மாதிரியான எண்ணம் இருக்க வேண்டும், இது 2. அந்த எண்ணம் இல்லீகல் ஆப்ஜெக்டாக இருக்க வேண்டும், இது 3. இந்த 3மே இணைஞ்சிச்சுன்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் அவங்க ஒன்று கூடுறாங்கன்னா அதற்கு பெயர் அன்லாஃபுல் அசம்பிளின்னு அர்த்தம். இந்த கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வரும் வாட் இஸ் அன்லாஃபுல் அசம்பிளி. மோதிதாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1954 நடந்த ஒரு வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோதிதாஸ் மற்றும் சிலர்னா என்ன, 5 பேருக்கு மேலேன்னு நினச்சிக்கிங்க. ஏன்னா இது அன்லாஃபுல் அசம்பிளியில் கொண்டு வராங்க. மோதிதாஸ் மற்றும் சிலர் ஒன்று கூடி ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் வன்முறை செயல்களில் ஈடுபடுகின்றனர். அந்த கூட்டத்தில் அனைவரும் அன்லாஃபுல் அசம்பிளி மற்றும் ஒரு மர்டர், ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்படுகின்றனர். கூட்டம் பார்த்தீங்கன்னா வன்முறையாக மாறுது. ரொம்ப மோசமான ஒரு செயல் அது. இந்த கூட்டம் கூறுறதுன்றது மோசமான செயல். நல்ல விஷயத்துக்காக கூடினாங்கன்னா அது வேறு வகையில் போயிடும். கெட்ட வகைக்காக கூடிட்டாங்கன்னா வேறு மாதிரி வன்முறையாக வெடிச்சிடும். அதை கண்ட்ரோல் பண்ண எத்தனை அரசாங்கம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதற்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கொலை வழக்கிலும் அன்லாஃபுல் அசம்பிளி என்ற வழக்கிலும் அவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். அதன் காரணமாக மோதிதாஸ் மற்றும் அவர்களுடன் இருந்த அந்த சிலரின் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. எஃப்ஐஆரை பதிவு பண்ணிட்டாங்க. மோதிதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த இடத்துல இருந்தேன், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த வன்முறையில் நான் ஈடுபடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஒரு கூட்டத்தில் வெறும் அங்கத்தினராக மட்டும் இருந்தால் அது அன்லாஃபுல் அசம்பிளியாக ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க, இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் கூட்டத்தில் இருந்தாலும் அவர் அந்த கூட்டத்தில் சட்டவிரோத நோக்கத்துடன் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே அது
அன்லாஃபுல் அசம்பிளி ஆகும். அவர் வெறுமுடனே இருந்தால், நோக்கம் அல்லாமல் இருந்தால், அவர் அந்த கூட்டத்தில் அங்கத்தினராக இல்லாத நபராய் போல் பாவித்து அன்லாஃபுல் அசம்பிளியிலிருந்து அவரை விடுவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி இந்த வழக்கில் மோத்திதாஸை விடுவிச்சிடுறாங்க. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோடு நான் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.